யூகேக்கு வந்த உடனே எல்லாருமே இங்கிலாந்து லைஃப்பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் கூட இங்கிலாந்துக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆனால் வேல்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பீப்புள் ஆல்வேஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரைவேட்டாக இருப்பாங்க. வேல்ஸில் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. இப்போ பர்சனல் கொஷின், சடனான ஒரு விசிட், ஓவர் டாக்கிங் நாட் அக்செப்டபிள். ஸ்மால் டாக் இஸ் மேண்டடரி. நார்மலாக ஒரு பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னா யூர் ஐ ஹாவ் அ லவ்லி டே இந்த மாதிரி சொல்கிறதுலாம் ரொம்ப முக்கியம். அதுக்கு பதிலாக ரொம்ப உம்முன்னு மூஞ்சி வச்சுட்டு சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரூடுன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஊர் பேரெல்லாம் வேல்ஸில் இருக்கிறதுனால ப்ரொனன்சியேஷனுக்கு டிஃபிகல்ட் ஆகும். அது நார்மல் தான். எல்லா நியூ கமர்ஸும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அப்புறம் போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் சண்டேனா நம்ம ஊரில் ஒரு வைப்ரண்ட் ஈவினிங்காக இருக்கும். ஆனால் இங்கே ஷாப்பெல்லாம் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப லிமிட்டடாக இருக்கும். ரொம்ப கம்ப்ளீட்லி ஸ்லோ அண்ட் குவைட் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். தேவையில்லாமல் சத்தம் போடுறது கூட அவங்களுக்கு பிடிக்காது. அடுத்து 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ். இங்கே கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் ரொம்ப அழகாக நடக்குங்க. கார்னிவல்ஸ், பரேட்ஸ் இந்த மாதிரி அந்தந்த பாரோவில் இருக்கவங்க அந்தந்த மக்களுக்காக ஃப்ரீயாக நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் நம்மளுக்கு ஒரு மாதிரி அவுட் சைடர் ஃபீலிங்காக இருக்கும். கொஞ்ச நாளாக நம்ம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அவங்களோட கல்ச்சருக்கும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. இதை நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து யூகேக்கு வரணும், ஆனால் வேல்ஸுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. டே 4ல் உங்களை பார்க்குறேன்.